இந்த காலை பொழுதிலும் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக வாழ்த்தி வரவைக்கிறேன். தேவரை தொழுது கொள்ளும்படிக்கு நம் யாவரும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியுமாக நீண்ட நாட்கள் கழித்து, ஹல்லேலூயா, 6 நாள் கழித்து மீண்டும் சந்திக்கிறோம் தேவ சமூகத்தில். தேவனுடைய சமூகத்தில் கூடும்போது அது எப்போதும் ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, இவ்வுலகம் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால், இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி தற்காலிகமாக கொடுக்கிற மகிழ்ச்சி, அதாவது அந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பின்பு அந்த மகிழ்ச்சிக்கு பின்பாக பல சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நாமளும் பார்த்து கொண்டே இருந்து சில நேரத்தில் வேதனை அடைவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியில் அப்படி இல்லை. எல்லா துக்கத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்குற மகிழ்ச்சி, எல்லா வியாதியிலிருந்தும் உன்னை பலப்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சி, எல்லா சூழ்நிலைகளும் உன் இருதயத்தை கட்டுகிற ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய மகிழ்ச்சிக்குள் நாம் பிரவேசிக்கும் போது, கர்த்தருடைய சந்தோஷத்தில் நீயும் நானும் அர்ப்பணித்து உட்காரும் போது அது பரிபூர்ணமானது. தற்காலிகமாக கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல. என் ஆண்டவர் உனக்கு உண்டாக்குற மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி, நித்தியமாக இருக்கிற மகிழ்ச்சி, மகிமை உடைய மகிழ்ச்சி, மகத்துவம் உடைய மகிழ்ச்சி. அப்படியாப்பட்ட பரிபூர்ண மகிழ்ச்சியை தான் நம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டம் இப்படி என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நான் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நித்தியமான காரியம் என்ன தெரியுமா? புதிய வாழ்வு, நித்திய வாழ்வு, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. எதிர்காலம் நிச்சயமான ஒரு காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்று தேவனுக்கு விருப்பமில்லை. யாவரும் காப்பாற்றப்பட வேண்டும், யாவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அவரோட கூட இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம் நோக்கி பார்ப்பது அதுதான். பிரியமானவர்களே, கர்த்தரோடு நான் வாழ்வதற்கு, கர்த்தரோடு நான் இருப்பதற்கு, கர்த்தரோடு என் வாழ்க்கையை பயணம் செய்வதற்கு நான் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு பயணம் செய்கிறவங்க நிறையா பேர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் பயணம் செய்யுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியும்? கண்ணு கட்டின தூரம் தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நான் போய் நிச்சயம் நான் அந்த இடத்தை பிடிப்பேன் என்று. அப்படி சொன்னவங்களெல்லாம் இந்த பூமியில் இன்னுமே எங்கேயுமே இல்லாமல் காணாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தில் தான் இன்றைக்கி நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த பார்க்குறோம். எழுப்புதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Everyone is speaking about revival, revival, revival. Hallelujah, hallelujah. எல்லாரும் இந்த எழுப்புதலை ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப உற்சாகமாக, சில பேர் ஆயத்தத்தோடு, சில பேர் ஏதோ சொல்கிறாங்க நம்ம கேட்போமே அப்படின்னு, சில பேர் என்னமோ வாழ்க்கையில் அது புதுசாக கேட்குற மாதிரி, ஓ இது அப்படித்தானா அப்படின்னு எண்ணுகிற ஒரு நிலையில இருந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. Revival need preparation. Hallelujah. When there is no preparation and you won't see a revival. Remember that. Hallelujah. God will revive us. ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? எழுப்புதலுக்குள் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லும் போது ஒரு கேள்விக்குறி உண்டாகிறது. ஏன் இந்த எழுப்புதலை ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறார்கள்? ஏன் இந்த எழுப்புதல் என்ற காரியத்தை ரொம்ப கண்ணியமாகவும் ஆழமாகவும் பார்க்கிறார்கள்? ஏன் இந்த எழுப்புதலை வேணும் அப்படின்னு சொல்லி ஜனங்க ஓடுறாங்க? அல்லேலூயா. தேவனுடைய எழுப்புதல் ஒரு மறுரூபம் அடைகிற வாழ்வாதாரம் இருக்கிறது. மனுஷன் உண்டாக்குற எழுப்புதல் தற்காலிகமாக அந்த நொடியில உனக்கு நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பின்பு திரும்ப பழைய குருடி கதவை திருடி என்று போகிற காரியத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் தேவனுடைய பரிபூர்ணமான எழுப்புதலுக்குள்
ஒரு புதிய வாழ்வு அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. இந்த புதிய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நான் அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். To receive a new life through the revival, I must prepare. Hallelujah. Church have to prepare for the revival. We are speaking about a lot of terms of revival, a lot of law of revival, a lot of things that happening in the revival. Yes, instead giving a testimony about the revival, feel it, a revival that God has prepared for His people. Hallelujah. ஆண்டவர் ஆக தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு எழுப்புதலை, ஹல்லேலூயா, நீ முழுசா அனுமதிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமாம்? ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தையை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க? அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? உலகத்துக்கு வருகால நாட்களுக்கு தயார் செய்யப்படுகிற ஒரு நிலை அதுக்கு தேவை. ஹல்லேலூயா. வீட்டில் வளர்ந்திருக்கிற பிள்ளை வீட்டிலே இருந்துடாது, அது பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அது ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது? 4 காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல படிப்பாளியாக மாணவனாக வர வேண்டும். சமுதாயத்தில் அவன் யாராக இருக்க வேண்டும்? பயனுள்ளவனாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரயோஜனமுடையவனாக மாற வேண்டும். இப்படிலாம் நிறைய காரியம் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போவ. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவதுக்கு முன்னே அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களாம்? அந்த சிறு குழந்தையை சின்ன வயதில் இருந்து அந்த பிள்ளையை படிக்கிற பருவத்துக்குள்ளாய் ஆயத்தப்படுத்துகிறாங்க. A சொல்லு, B சொல்லு, C சொல்லு. They prepare the children from small before go to the school. They prepare their children before they enter to school. So the preparation is very important. Hallelujah. தன் பிள்ளையை என்ன செய்யாம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாம ஸ்கூல் பருவத்துக்குள்ளாக கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க. அந்த பிள்ளை படிக்காது, அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த பிள்ளை பேசாம உட்காராது, அது வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிக்கும். நம்ம யாவரும் என்ன செய்வோம்? மேசையை போட்டு நாக்காளியை போட்டு பேக்கை போட்டு அங்கேயே உட்காந்துருப்போம். ஜெயில் கைதியை பார்க்குற மாதிரி வெளியே அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க. இந்த பருவங்கள் எல்லாரும் தாய் தகப்பனுக்கும் நடக்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் போய் விட்டுட்டு வந்துட்டேன் என் பிள்ளைய, அது எக்கடு போனோம் எனக்கு என்ன அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விட்ட உடனே என்ன செய்வாங்க? வரவே வர மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. வாத்தியார் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் போங்கன்னுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? என் பிள்ளை, உன் பெத்த பிள்ளைக்கு உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்து நின்று பார்த்து ஒன்று ஒன்றா பெஸ்ட்டாக கொடுத்து அதை ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறிய, உன்னை படைத்த ஆண்டவரும் அதை தானே யோசிப்பார். என் பிள்ளைக்கு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியணும், என் பிள்ளை என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். இந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? என் பிள்ளைக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாது, நான் ஊட்டி விட்டாதான் அது நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கும். அதுக்கு சாப்பிட தெரியாது, கொடுத்து பாரு. ஏன் அதுக்கு சாப்பிட தெரியாது தெரியுமா? நீ பழக்கி விடலை, நீ கற்றுக் கொடுக்கல. You pampered the baby from small until they reach to youths. That is why they do not know anything. You never prepare them for the world. You never prepare them to see their future. And then you are so worried about that. So here we can see the preparation is very important for revival. எழுப்புதல் என்று சொல்லப்படும் போது தேவனுடைய பரிசுத்த அக்கினியினால அந்த இடம் நிரப்பப்படுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொருத்தரும் அக்கினியை சுமக்கிறவர்களாக மாறுகிற ஒரு இடம்.
a place where his people and the believers become a carrier of the fire of anointings. Hallelujah. You must be a transporter for the anointing, for the holy fire. தேவனுடைய அக்கினியை சுமக்கிறவர்கள் இடம். அப்பனா அந்த ஜனங்கள் எப்படியாக ஆயத்தப்பட வேண்டும்? பிள்ளையை ஆயத்தப்படுத்தி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நீ பக்கத்தில் உட்காந்து எப்படி பார்க்குற? கர்த்தரும் அப்படிதான் செய்கிறார். நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மளை அரவணைக்கிறார், நம்மளை அன்பு செலுத்துகிறார், நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லா காரியத்தையும் நம் பக்கத்தில் இருந்து, நம் பட்சத்தில் இருந்து நமக்கா யுத்தம் செய்கிற ஒரு தேவன் ஐயா. நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எழுப்புதல் காலத்துக்குள்ளாக நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாள் வருவார், அவர் நான் உனக்கு தண்ணீர ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ உனக்கு அக்கினியில ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. I'm baptizing you in the water, and the one who is coming, he will baptize you with the holy fire. Hallelujah. இன்னைக்கு அந்த holy fire அப்படி சொல்றாங்க. அக்கினியில ஞானஸ்தானம். அக்கினி ஞானஸ்தானம் என்ன? வெறும் கட்டெல்லாம் போட்டு கண்ண வச்சுட்டு எல்லாம் ஏரியா வச்சுட்டு ஏன்னா உள்ளுக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறதா? அப்படின்னா யாராச்சும் ஞானஸ்தானம் எடுப்பாங்களா? இப்போ தண்ணிக்குள்ளே சொல்கிறதுனால எல்லாம் டபக்குன்னு போய் குதிச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, நல்லா ஆழமாக இருக்கிற இடத்துல போய் குதிப்பீங்களா? ஞானஸ்தானம் பண்ணுங்கன்னு நாங்கள் ஓரமாக நிற்கிறோம். நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவர்கள் 40 அடி ஆழத்துக்குள்ளாக நீங்கள் உள்ளுக்கு குதிச்சுட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படி சொன்னால் குதிப்பீங்களா? ஞானஸ்தானம் கொடுக்கறது கூட ஒரு போதகர் பக்கத்தில் நின்று உன் கையை பிடிச்சி உன்னை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஞானஸ்தானத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி எல்லா காரியத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நாள் வரும்போது அந்த ஊழியக்காரனுக்கு உணர்வு வரும். ஓகே, இப்போது இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று. அப்போ கூட அந்த ஊழியக்காரனை சொல்லுவார், உன்னுடைய விருப்பத்தை நாடுவார். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? இயேசு ஆண்டவர் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா? எந்த கட்டாயமும் இல்லாமல், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தாமல் நீங்களே ஒரு முடிவை எடுத்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். எடுத்துமா கவுத்துமான்னு சொல்லுகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. Even though you are taking a baptism, you will be prepared well. Hallelujah. And after preparation, God see the heart. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லா காரியத்தையும் நான் ஆண்டவருக்கே நான் ஆயத்தப்படுத்தினேன், ஆன போதிலும் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. Even though after your preparation, God also see your heart. Hallelujah. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆயத்தப்படுத்திட்டேன், நான் அது பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டேன், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலை கொடுக்கல, ஆன போதிலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்த காரியத்தையும் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் சொல்லலை, எதுவும் நடக்கலையா? கர்த்தருக்கு காத்திரு. உனக்கு புது பலன் வர வரைக்கும் கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் ஓடினாலும் விழுந்து அடைய மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீ காத்திருக்கிற நேரத்தில் நீ ஓடி உன் வாழ்க்கை அழித்து போய் நீ சொல்ற, இவ்வளோ செய்தோம் என் வாழ்க்கையில நன்மை நடக்கலையே, நீ ஓடினாலும் விழுந்தடைய மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஓடுவான், அவன் உன் கூட ஓடுவான், அவன் ஓடி 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 ஒரு நாட்கள் வரும் களைப்படைந்து போய் கீழே விழுவான். ஆனா நீ அப்படி இல்லை, நீ ஓடினாலும் விழுந்தடைய மாட்ட. காரணம் ஏன் தெரியுமா? கழுகுக்கு ஒப்பா இருக்கிற பலத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். குருவி இல்ல, காக்கா இல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் பறந்து போன உடனே சிறகை மடக்கி கை வலிக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவான்னு. நீ கழுகு, ரெக்கையை வெறித்து அடித்து எல்லா பறவைகளுக்கு மேலாக பறக்கிற ஒரு பறவையை கர்த்தர் உனக்கு ஈடாக பேசுகிறார். அப்பனா ஆண்டவர் எதை தொடர்பு கொடுக்கிறார்? அந்த எழுப்புதல் மூலமா எல்லாவற்றுக்கும் மேலான இருக்கிற பலனை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். கழுகு மேல பறக்கும் போது, செப்டைகள் அடித்து உயர பறக்கும் போது, 2 சிறகை நீட்டிக்கொண்டு பறக்கும் போது அது கீழே பறக்காது, அது யாரும் எட்டாத ஒரு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அது பறந்து கொண்டிருக்கும் நினைக்கிற ஒரு எண்ணம் தெரியுமா? இந்த ஆகாயம் என்னுடையது,
இந்த எல்லை எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது. கலகோட பலன் அப்படியாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பலத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உண்டாக்க விரும்புகிறார். இந்த எல்லை உன்னுடையது. இந்த இடம் உனக்காக ஆயத்தப்படுத்துகிறது. உன் 2 கரங்களை விரி, உன் சட்டைகளை விரி, உயர பறக்காரமே. தேவ அக்கினி, தேவ பிரசனம் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். நீ போகும் இடமெல்லாம் அக்கினியை சுமக்கிறவனாக, பலத்தை சுமக்கிறவனாக ஆண்டவர் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. That's a preparation for revival. People say revival. Let's go for a revival. Are you going to the club? Today revival become a club. Yes, today revival become a club. So sad to see. You don't understand the core of the revival. எழுப்புதலோடு முக்கியமான சீர் அம்சங்கள் வேதத்தில் இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இதுதான் எனக்கு ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற எழுப்புதல் என்று சிந்திக்கிறீர்கள். No. Whenever the power, the fire of the revival touch you, your border will be expanded. Remember that. Beyond of everything, you will be strengthened, and your strength cannot be compared with the world. எழுப்புதலோடைய பலன் எப்படி தெரியுமா? உலகத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த எல்லையும் உன்னை எதிர்கொள்ள முடியாதையா. எந்த மவுண்டன், எந்த மலைகளும் உன்னை நிறுத்த முடியாது. ஏன் தெரியுமா? உனக்குள் இருக்கிறது தேவ வல்லமையுடைய எழுப்புதலின் அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் உனக்குள் வரும்போதுதான் மெய்யான எழுப்புதலை நீங்கள் காண முடியும். So every time when we say about revival, ஒவ்வொரு நேரமும் நாம் இந்த எழுப்புதலை குறித்து பேசுகிறோம். இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்னே ஆண்டவர் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். நொறுக்குவார். ஹல்லேலூயா. நொறுக்குவார். You will be crushed. Hallelujah. You will be broke. You will be torn. நீ உடைக்கப்படுவ, நீ கிழிக்கப்படுவ. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவருடைய அக்கினியின் எழுப்புதல் உனக்குள் வர ஆரம்பிக்கும். அப்பொழுது எவனும் வந்து உன்னை கிழிக்க முடியாது, எவனும் வந்து உன்னை உடைக்க முடியாது, எவனும் உன்னை வந்து அழிக்கவும் முடியாது. அவ்வளோ உறுதியாய் கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளை முன்னுக்கு நிற்கிறான், முடிஞ்சா அவனை ஏற்றுப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளை முன்னுக்கு நிற்கிறான், முடிஞ்சா அவனை ஏற்றுப்பார். My son and my daughter right now there, you may have a battle with them and you will see who will win, because the power of the revival, the fire of the Holy Spirit is upon him, where I fill him, where I prepared him for that. People are interested in revival, but people are not interested in preparation. ஜனங்கள் எழுப்புதலுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள், ஆனால் எழுப்புதலின் ப்ரிப்பரேஷன், ஆயத்தங்களுக்கு அவங்க ரெடியாக ஆகவில்லை. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்த காரியங்கள், ஒரு பகுதியின் சம்பவத்தை உங்களுக்கு நான் விவரிக்க விரும்புகிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஹோசியா 6வது அதிகாரம் 1, 2, 3. Hosea chapter 6 verse 1, verse 2, verse 3. Same thing. There is a preparation for everything. Let us read. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவரே நம்மளை குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்மளை அடித்தார்.
அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்மளுடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையை போலவோ பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்தில் திரும்புவோம். இந்த ஓசையா இந்த மனுஷன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிற ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் அற்று போன ஒரு நிலையில இருக்கிறார்கள். கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். He is speaking to the Israel after the calling out the unfaithfulness to God. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு இவங்களுக்கு. ஏன்னா அவங்க கடந்து போற நிலை அப்படி கஷ்டம். தொடர்ந்து கடினமான காரியங்கள் நடந்து ஒன்று முடிஞ்சு ஒன்று. ஒரு பிரச்சனை தீர்க்கிற கட்டம் அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிக்கிற கட்டம் அடுத்த பிரச்சனை, இப்படியாக வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற நம்பிக்கை கூட அவங்கள விட்டு போய்விட்டது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஜனங்களுக்கு ஓசியா மூலமாய் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். Hallelujah. The people have been disciplined. ஏன் இந்த சூழ்நிலை அவர்கள் நடந்தது? ஆண்டவர் சீர்படுத்துகிற ஒரு தேவன். Hallelujah. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் சொன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார். Prepare and discipline us. சும்மா ரோட்ல போறவன் வரவெல்லாம் வாரிக்கிட்டு போகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் வந்து பொறுக்கி கொண்டு பாக்கெட்ல போட்டுட்டு ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு ஓடுற காரியத்தை ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். ஆண்டவர் எனக்கென்று ஒரு காரியத்தை வைக்கிறார் சொன்னா அது என்னைக்குமே ஸ்பெஷலானது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஸ்பெஷலான ஒரு காரியத்தை கர்த்தர் நம் கையில் கொடுப்பார். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார், அதற்கு நம்மளை சீர் ஒழுங்குபடுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் இப்படி இருந்துட்டா ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார், நான் அப்படி இருந்துட்டா ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாருங்க. அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குறுத்த தேவன் அல்லவா? நானே உங்கள் மேய்ப்பன் என்று சொன்ன தேவன் அல்லவா? அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னவர் அவர் அல்லவா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதாம். எல்லாரும் ஒரு பகுதியை பார்க்குறீங்க. அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பாத்திரம் நிரம்புவதற்கு முன்ன கர்த்தர் அவனையும் ஒழுங்குபடுத்தியிருப்பார், சீர்படுத்தியிருப்பார், ஆயத்தம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகுது. அழுக்கு பிடிச்ச கோலையில் நீங்க திருப்பி தண்ணி பிடிச்சி குடிப்பீங்களா? சொல்லுங்க. சூப்பு ஊற்றி குடிக்கிறீங்க, சரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பாயாசம் ஊற்றி குடிக்கிறீங்க. கோலையை கழுவாமல் அப்புறமா நாளைக்கு 4 நாளைக்கு அடுத்த வாரம் தண்ணி தேத்தி ஊற்றி குடிப்பீங்களா? அதில் சுத்தம் பண்ணுவீங்களா? தேப்பீங்களா? கழுவீங்களா? அழுக்கு போடலன்னு செய்வீங்க, புடிச்சு வச்சு போட்டு தேய்ச்சி பல சுத்தமாக இருக்கிற வரைக்கும். ஆமாவா? ரெண்டாவது, நீ கழுவி துவைச்சி சுத்தம் பண்ண உடனே அந்த துர்நாற்றம் அதை அடிக்காத அளவுக்கு சுத்தம் பண்ணுவீங்க. ஆமாவா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் வைத்திருக்கிற அந்த கோலை என்ன பண்ணுறீங்க? சுத்தம் செய்து ஒரு புதிய வாசத்துக்குள்ளாக இருக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுறீங்க?
ரெடி பண்ணி வைக்கிறீங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கும். அழுக்கு போலனா போட்டு தேப்பார். அந்த தேக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறதும் ஆயத்தப்படுத்துறதும் டிசிப்ளின் பண்ணுற காரியமும். வலிக்கும். அந்த வழி உலகம் புரிந்து கொள்ளாத ஒரு வழி. ஓசியா சொல்றான், அவரே நம்மளை அடிப்பார், அவரே நம்மளுடைய காயங்களை குணமாக்குவார். அவர் தாயா நம்மளை எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவர் நம்மளை மீட்பார். அல்லேலூயா. சும்மா விட்டுட்டு போறவர் அல்ல. இந்த உலகம் சொல்லல, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் எல்லாமே செஞ்சிருவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலை வந்தோடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. என் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் சதா காலமும் நம்மளோட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஓசியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுற அந்த நொடியில் அவர்கள் யாவரும் விசுவாசத்தை விட்டு எழுந்து போன ஒரு நிலையில இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நம்மளை பராமரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறது காரணம் எதற்கு? நம்முடைய வாழ்க்கையை அவரோடு புதுப்பிப்பதற்கு. restoration. You have been disciplined because of God want a restoration to be happen in your life, so that your life will always be with God, where you have a good relationship with God. You need a restoration there. Hallelujah. How God is going to restore your life back when your life is broken, when you have a lot of your problem, your family problem, your financial problem, your work problem, all the problem that you have. And always we speak about the problem to God, but we forget that God is there to restore everything back. உடைக்கப்பட்டவன் நாயா நிரப்பப்படுவான். நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீ நெருக்கப்படுறியோ, எந்த அளவுக்கு நீ நொறுக்கப்படுகிறியோ, அந்த அளவுக்கு மேல் கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சகித்து கொள்ள ரெடியா இருக்கிறியா? ஹல்லேலூயா. ஓசியா சொல்றாரு, ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர்கிட்ட திரும்பவும் வாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை சீர்படுத்துகிறார், அவர் தான் நம்முடைய காயங்களை கட்டுவார், அவர் தான் எல்லா காரியத்தையும் விட்டார். பரவாயில்ல, நடக்கட்டும்னு. அவருக்கு தெரியாம எந்த காரியமும் வாழ்க்கையில் நடக்காது. எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன்னோட விசுவாசம். ஏன்னா புதுப்பிக்கிற காரியத்தை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். The restoration will take place from your life. The people will see how God restore your life back. Just focus to the life of Jacob. He lost everything. Hallelujah. யோபோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டானா? ஆண்டவர் திரும்பி கொடுத்துட்டு சொன்னாரா? சொன்னார். வந்தனே, நல்லா படிச்சு பாருங்க. இழந்துட்டு அவன் இழக்கும் போது அவனுக்குள்ளாக இருக்கிற வேதனை எப்படி இருந்திருக்கும்? ஒரு மனுஷனா அவனுக்குள் இருக்கிற வழி எப்படி இருந்திருக்கும்? ஆமாவாலியா? கண்டிப்பா அவனுக்குள்ளாக ஒரு 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 என்னங்க, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஒருத்தவங்க நம்ம தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழி இருக்காது ஒரு மனுஷனுக்கு? கண்டிப்பா அவனுக்கும் இருந்திருக்கும்ல. அந்த வழியை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர். அதை எங்க நிரூபிச்சான் தெரியுமா? தன் சொந்த மனைவி சொல்றா, நீ இன்னுமா அந்த தேவனை நம்புற? பேசாம நீ செத்துப்போ. கூட இருந்தவர் சொல்றா, பேசாம செத்துப்போ. உடைக்கப்படுகிற ஒரு நிலை, ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை, நம்பிக்கை அற்று போன ஒரு நிலை, நான் நம்பி இருந்தவரே என்ன ஒதுக்கி தள்ளிட்டு போறாளே என்ற நிலை. ஆன போதிலும் அவன் எப்படி இருந்தான்?
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும் போது நீ கூட இருந்த, இப்போ போகும்போது ஆண்டவர் விட்டு போறேன்னு சொல்ற. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பிடித்து இருப்பேன். He proved that. ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்தில் நிரூபிச்சு ஆண்டவருக்கு உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தினான். பரவாயில்ல, கர்த்தர் என்னை சீர்படுத்துவார், கர்த்தர் என்னை புதுப்பிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். உடம்பு பூரா வியாதி, குஷ்டர வியாதி, யாரும் அவன் கிட்ட நெருங்க முடியாது. நாத்தம், ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்திலும் தள்ளப்பட்டவன், குஷ்டரோகியோட இருக்கிறவன் வந்து யாரு கூடயும் தங்கக்கூடாது, பட்டணத்தில் இருக்கக்கூடாது. பட்டணத்தை விட்டு வெளியே போய் இருக்கணும். நீ ஒதுக்குப்புறமா இருக்கணும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாது. நாங்கள் எங்கெல்லாம் தண்ணி மொண்டு குடிக்கிறோமோ நீ தண்ணி மொண்டு குடிக்கக்கூடாது. நீ தனியாக தான் இருக்கணும். அந்த ஒரு நிலை அவனுக்கு வந்து செய்யா. யார் அவன்? ஆஸ்தி உள்ளவன், பேர் உடையவன், ஹல்லேலூயா, சௌபாக்கியமுடையவன், நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் அப்படியே இருக்க போறதுல ஓசியா ஜனங்களுக்கு சொல்றாரு, அழிவுக்கு ஏதுவாய் கர்த்தர் இதை செய்யல, உன்னை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் இது அனுமதி கொடுத்திருக்கிறார். When revival take place, these things will take place. Hallelujah. உன்னை சீர்படுத்துவார், சபையை சீர்படுத்துவார், அந்த இடத்தை சீர்படுத்துவார், உடைப்பார், ஒதுக்கி வைப்பார். ஏன் தெரியுமா ஒதுக்கி வைக்கிறார்? இந்த கூட்டம் எனக்குரிய கூட்டம், பூமிக்குரிய கூட்டம் அல்ல. இன்னைக்கு எழுப்புதல் பேர்ல பூமிக்குரிய கூட்டங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்குது. எழுப்புதல் என்பது பரலோகத்துக்குரியவர்களாக ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹோசியா அதுதான் சொல்றார். ஒரு காலகட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ஒழுங்குபடுத்துகிறார். அது கொஞ்ச நாள் தான். வா, திரும்பி வா, வந்துரு ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றார், இந்த காலகட்டம் முடிந்தவுடனே பிரியமானவர்களே, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். மலைக்கு அங்கிட்டு உன் கண்ணு தெரியாதுயா. ஏன் தெரியுமா? அவ்வளோ பெரிய மலையின் பிரச்சனை உனக்கு மென்மதாய் மூடி இருக்குது. நீ மலைக்கு அங்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா அந்த மலை மேலே ஏறுவதற்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏறு ஆண்டவரே, அந்த மலை ரொம்ப உயரமா இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி ஏறுறது ஆண்டவரே? ஏறி வா, என்னை நம்பு, என் கரத்தை பிடித்துக் கொள்ளு, ஏறு. வழுக்கி விழுந்தனா அடிபடுமே, ஏறி வாப்பா. உன் காயங்களை கட்டுகிற தேவன், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏறி வா ஆண்டவரே. மழை பெஞ்சிருக்குது, அந்த மலை மேலே ஏறும் போது மண்ணு சொதன்னு இருக்குது, வழுக்குது, பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படி ஆண்டவரே நான் ஏறி வருவது? ஏறி வா. ஏறி வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னால முடியும் என்று கர்த்தர் நம்புகிறார். God believe in you that you can do it. But what we do, we don't have faith in us. We say we cannot because we see, we don't work. எப்போது நான் சொல்லுவேன், இறங்கி வேலை செய், பேசாத. ஹல்லேலூயா. எந்த வேலையா இருந்தாலும் இறங்கி செய். சில பேர் பாருங்களேன், இது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, இது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, எல்லாமே முடியாதுன்னா நீ முடியாமல் போவதுக்காக கர்த்தர் உன்னை உருவாக்கினார். நீ முடியாமல் போவதுக்காக கர்த்தர் உன்னை நிரப்புறார். நீ முடியாமல் போவதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரால என்ன முடியும் என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். மலையை தாண்டு, ஏறி மேல வா, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்குது.
I already prepare a blessing place for you. Climb up to the hill. Hold whatever your eyes is seeing right now. கண்களுக்கு முன்பதாய் எதெல்லாம் உனக்கு தெரிகிறதோ அதை பிடித்து கொண்டு மேலே ஏறி வா. Climb up. Don't give excuse. Hallelujah. Your blessing is there. Revival, it's like that's been called. Hallelujah. ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய எழுப்புதலின் தொடுதல் அது என்ன செய்யுமா? இன்னொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். It will change the life of the people. Don't make a revival as a performance. Today revival is a performance. You go, you sing, you pray, you dance, and then you cry, and then you come back. The following week you are going back to the same place. What change that God has done in your life through the revival? Zero. Don't blame God. God's revival will change a life. Hallelujah. If the revival does not change, does not transform your life, தேவனுடைய எழுப்புதல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் அடையாமலும் எந்த திருப்பமும் இல்லைனா அது தேவனிடத்தில் வந்த எழுப்புதல் அல்ல. கூட்டாத்து ஆட்டத்துக்காகவும் கூடுதலை ஜனங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் கூடுகிற இடத்துல போய் உன் தலையை நீட்டி கொண்டிருக்காத. உனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொன்னல கழுகு செட்டைகள் அடித்து உயர பறக்கும் போது, யாரும் எட்டாத உயரத்தில் அது பறந்து கொண்டு இருக்கும் போது அது என்ன சொல்லுமா? இதுதான் எனக்கு உண்டாக்கப்பட்ட எல்லை. Hallelujah. Reach that high with the revival power that God has prepared for you. Hallelujah. Don't expect to fly as a bird. Bird can fly. Hallelujah. But certain distance it needs rest. Hallelujah. It will find a place to rest. It can fly also, but it cannot reach the high. Hallelujah. But eagle is not like that. The high the eagle is reaching where no other bird can reach up. Hallelujah. யாரும் எட்ட முடியாத உயரங்கள். மூன்றாவது, அந்த ஜனங்களுக்கு அவரை உற்சாகம் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் திரும்பவும் தேவனுக்குள் மகிழ்ச்சியோட இருப்பீர்கள். ஒரு நல் உறவோட கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க எழுப்புதல் மரித்து போயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க எழுப்புதலே இல்லைங்க, செத்த மாதிரி இருக்குது, இறந்து போன மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அதே எழுப்புதல் என்னைக்குமே சாகாது. ஹல்லேலூயா. சாகிறது நம்ம தான். யார் சாகிறோம்? எழுப்புதலுக்கு நம்ம செத்து போயிடுறோம். ஆண்டவரோட எழுப்புதல உயிரடைகிற காரியம் இருக்குது. அந்த எழுப்புதல் நம்மளுக்கு புதிய உயிரை கொடுத்து ஒரு புதிய தோற்றத்தை, நம்மளுக்கு புதிய ஐடென்டிஃபிகேஷனை கர்த்தர் உருவாக்குறார். When the revival of God and the fire of the Holy Spirit fill you, you will receive another new identity in Christ. Why? People will come to you. They believe in you. They will see you as a man of God, woman of God. Hallelujah. உன்னை பார்க்குற ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? இந்த மனுஷன் போய் பார்ப்போம், இவர் உண்மையாகவே ஒரு தேவ மனுஷன், இப்படி ஜெபம் பண்ண நடக்கும். உனக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஐடென்டிட்டியை கொடுப்பார். ஹல்லேலூயா.
ஆகினால் எழுப்புதல் நினைக்காதீங்க மரித்து போனனால தான் எங்குமே எழுப்புதல் நடக்கலைன்னு. எழுப்புதல் ஏன் மரித்து போன மாதிரியே இருக்குதாம், யாரும் அந்த உயிர் அடைகிற அக்கினியை சுமக்கிறவர்கள் முன்னுக்கு வரவே இல்லை. Revival dies when no one takes responsibility for the flame. Yes. Why the people never takes responsibility for the flame? Because they are not prepared for that. They don't want to be prepared. Preparation for the revival is very important. What does we prepare to receive the power of the holy fire in our life? How do we prepare? We thought every week we are going, and every week the pastor will put their hand upon us, the fire will fill us. ஆண்டவரே சமூகத்துக்கு வார நான் போறேன், என் மேல பாஸ்டர் கையை வைப்பாரு, ஜெபிப்பாரு, ஆவி எனக்கு நிரப்பப்பட்டுரும். அப்படியா? பாஸ்டர் எப்போ கையை மேலே வச்சு ஜெபிச்சாலும் நீங்களும் நானும் உட்காந்துட்டு சோம்பேறி மாதிரி தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. உன் வாழ்க்கையில் நடக்காது, உன் குடும்பத்திலே நடக்காது, எதுவுமே நடக்காது. சும்மா 4 பேர் பார்க்குறதுக்கு நீங்கள் லபா லபா கபா கபான்னு கத்திட்டு போவீங்க, அவ்வளோதான் முடிச்சு. அங்கே ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்சவன் கூட உங்ககிட்ட வந்து நின்று நீ கபா கபா லபா லபான்னு கத்தணும், உன்னை பார்த்து சிரிச்சிட்டு தான் அது போவோம். ஏன்னா அதுக்கு தெரியும் நீ யாருன்னு. நம்ம கேட்டகிரியில் ஒருத்தன் தான் வந்தான், நம்ம ஆளுப்பா, ஒன்றும் செய்யாத, விட்டுரு, பரவாயில்ல, கத்திட்டோம். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுந்து ஜபம் பண்ணி அப்படி இப்படி அப்படியே மற்றவங்க பார்த்தணும், ஐயோ யோ இவங்களை பாரு எவ்வளோ ஒரு தெய்வீகமான, உள்ளே பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை. அதான் பிசாசு பார்த்தோம், இது நம்பால டிஸ்டர்ப் பண்ணாத. கூட்டமாக ஒரு பிசாசு வரும். ஏன் அது சொல்லும் இப்போ சுப்பாதிட்ட அந்த பொம்பளை ரொம்ப சத்தமாக செபிக்குது, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம அதை கவுத்துறோன்னு. சுப்பாதி சொல்லுவார், டேய் அந்த பொம்பளையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது, அது நம்ப ஆள், அது செய்கிறது எல்லாமே ட்ராமா தான், வழியை சீலாப்பா அது மேலே போட்டுறாதீங்க, அது ஏற்கனவே நம்பாள். பிடிச்ச மீனை எத்தனை தடவைடா பிடிப்பீங்க? அல்லையா? புது மீனை போய் பிடி, புது மீனை பிடி. பிசாசு கேட்கும், அப்போ புது மீனை எப்படி போய் பிடிக்கிறது? ஹே, புது மீனை எப்படி பிடிக்கிறதா? அக்கினியாக தக 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 தகன்னு சொல்லிப்பான். யாருக்குமே அவனை தெரியாது, ஆனா அவன் ஆராதிக்கும் போது அவனை சுத்தி அக்கினி சூழ்ந்திருக்கும். அவன் அழுந்து கத்திரத்தை கதறும் போது பரலோகத்தில் அக்கினி இறங்கி வரும். அவனுடைய குரலுக்கு, அவனுடைய கதறலுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பும். பரலோக ராஜ்யம் அவளோட நிலை நிற்கிறது என்று அநேகர் உணர ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. அவன் பட்சத்தில் யாரெல்லாம் போய் நிற்கணும்னு நினைக்கிறார்களோ அந்த அக்கினியோட வெப்பமே அவர்களை சுற்றி எரிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகும். எப்படி நான் அவனை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். எல்லாரும் செய்கிற காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்குற பார்வையில் அவன் முன்ன பார்க்க மாட்டான். எல்லாரும் பண்ற கூத்த செஞ்சுட்டு அவனும் சேர்ந்து செய்ய மாட்டான். யாரு கோச்சிக்குவாங்க யாரு கோச்சிக்க மாட்டாங்கன்னு அவன் யோசிக்கவே மாட்டான். எது உண்மையோ அது எவ்வளவு நெருங்கினவங்க இருந்தாலும் சரி, மூஞ்சுக்கு நேரா பார்த்து பேசுகிறவன், முதுவுக்கு பின்னால பேசுகிறவன் அல்ல. நீங்க நிறைய பேர் முதுவுக்கு பின்னால பேசுறவங்க நிறைய. அதை நியாயப்படுத்துறதுக்கு திரும்ப சொல்லுவாங்க, தேவன் அன்பாய் ஒருத்தர் இடத்துல என்ன செய்யணுமா, அவங்களுக்கு ஆறுதலையும் போதனையும் மற்ற காரியத்தையும் கொடுத்து அவங்களை நடத்தணும். உண்மைதான். உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீ பாவம் செய்ய மாட்டேன். உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீ பொய் பேச மாட்டேன். உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை செய்ய மாட்டேன். உன்னை நீ டெஸ்ட் பண்ணு.
சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எனக்கு உன் மேலே அன்பு இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையே உங்களுக்கு தான் ஆண்டவரே. ரிவைவலுக்கு ஆண்டவர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணார்னா நீ கை விட்டுட்டு ஓடுற கூட்டம் யூதாசு மாதிரி நீ தான் ஓடுவ. You will run away when God start to prepare you. Hallelujah. You tell God you love God. God will see your intents. Are you really loving God? See, I've been raised from small. Hallelujah. And I've seen a lot. And I have a lot of questions in my life before I enter to the ministries. Father, Lord, why these things? I wait for the answer. Even many people will come and give me an answer, yet I am not satisfied with the answer. Still, I'll ask God, why? Lord, please tell me, teach me. ஆண்டவரே, ஏன் எனக்கு சொல்லுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இவர் இப்படி எனக்கு சொன்னார் நான் கேட்ட கேள்விக்கு, ஆனாலும் கொடுத்த கேள்வி எனக்கு திருப்தி அடையலை. நான் போய் அவரை போய்ட்டு நீங்கள் கொடுத்த கேள்வி எனக்கு திருப்தி அடையலைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வேணாம். ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் செய்கிறது சரியா, நான் பார்க்கறது சரியா, நான் பேசுகிறது சரியா, நான் நடக்கிறது சரியா? A man with the power of the Holy Spirit will not compromise with any sinful action. Hallelujah. Will not compromise. You smile, I smile. You laugh, I laugh. நீ சிரிக்கும் போது நானும் உன்னோட சிரிப்பேன். அல்லேலூயா. என்னை பார்த்து நீ ஒரு சிரிப்பு கொடுக்கிற பத்தியா, ஒரு ஸ்மைல் கொடுக்கிற பத்தியா, நானும் உன்னை பார்த்து ஸ்மைல் கொடுப்பேன். But when it comes into holiness, no compromise. Sorry. That is the person who really prepared for the revival. Don't give excuse. Today Christian giving a lot of excuse. I know why they are giving a lot of excuse, because of the grace and the love of God. You still have time, you think? நேரம் இருக்கிறதா? ஆண்டவருடைய நேரம் சமீபமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருடைய அன்பினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் எனக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தாமதம் படுத்திக்கிட்டே இருக்கோம். வரட்டும், பரவாயில்ல, நம்ம செய்வோம். நம்ம இப்போ தானே கால் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு என்ன நினப்பு, நான் இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சண்டே ஸ்கூலுக்கு கால் எடுத்து வச்சுருக்கிறேன், நான் இன்னும் பெரிய ஸ்கூலுக்கெலாம் போகணும், இன்னும் நிறையா இருக்குது, அது வரைக்கும் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு தெரியும்ப்பா, கர்த்தருக்கு தெரியும்ப்பா. உனக்கு தெரியுமா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதான்னு? எழுப்புதல் காணாலாம் போல, எழுப்புதல் இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டான்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆமாவா? ஆண்டவர் நம்மளை யாரையும் விட்டுட்டு எங்கேயும் போல. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிற ஒரு தேவன், உன் கூட இருக்கிற ஒரு தேவன். அவர் பேர் இம்மானுவேல். தேவன் நம்மோட கூட இருக்கிறார். God is with us. The Bible says he has been called as Immanuel. So God does not leave you alone. Don't say there is no revival. Hallelujah. God has left. ஆண்டவர் விட்டு போயிட்டார், அதனால தான் எழுப்புதல் இல்லை. அப்படி இல்லையா? ஏன் எழுப்புதல் இல்லை தெரியுமா? அதை சுமக்கிறவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் எழுப்புதலின் வல்லமையை சுமக்கிறவர்கள் யார்? ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு உண்டாக்கிற எல்லை என்று சொல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் யார்?
who are the children will boldly speak that this is my place that God has prepared. Hallelujah. வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நான் ஒருவர் அங்கே இருக்கிறேன். சுமக்கிறவர்களை நான் அறிந்து தேடிக்கொண்டிருக்கிறேன். என் அக்கினியை சுமக்கிறவர்கள் யார்? Who are the people right now is ready to carry the holy fire? There's no people are ready to carry the holy fire. You want to carry the holy fire, you have to sacrifice a lot of things in your life. Don't think about that. You will receive everything in your life. ஆஸ்தி, அந்தஸ்து, பெருமை, பதவி எல்லாம் எனக்கு அந்த அபிஷேகத்தின் மூலமாக வந்துருச்சு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது தேவன் உன்னை சுமக்க சொல்கிற அக்கினி இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆமாவா? சொந்தம், பந்தம், பணம், ஆஸ்தி இருந்துச்சு. ரைட்டா? தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு என்பதாய் தேவன் அவனை மூலமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு என்பதாய் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த சொந்தத்தையும் இந்த கூட்டத்தையும் இந்த தேசத்தையும் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற ஊருக்கு போன்றார். Leave everything that you have and go to the place where I have prepared for you. To be a carrier of the revival fire, you have to leave whatever you have. It's not whatever you want to gain. ரிவைவல் பேரில் இன்னைக்கு பணக்காரனா ஆகிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்காவது ஒரு ஏழையை காமிங்க பார்க்குறேன். ஒரு ஏழையை பாருங்க. ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த தாழ்மை, ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்த அந்த மரியாதை, ஆரம்பத்தில் காலத்தில் இருந்த அந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் எல்லாம் வந்த பிறகு மாறிவிடும். ஹல்லேலூயா. 10 காடி முன்னுக்கு போனோம். அவர் போய் இறங்கின உடனே நான் ஒரு 400-500 பேர் அவரை வாழ்த்தி வர வைக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் காலெல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க. எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஊழியக்காரம்ப கடவுளாக மாறிட்டான். இன்னும் சில இடத்துல இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். 8 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டு போயிடுவார். யாரு? நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆகினால் சபையார் யாரும் 8 மணிக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. வரவங்க எல்லாம் 8 மணிக்குள்ள வந்துருவாங்க. சில பேர் 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்து உட்காந்துருவாங்க. சில பேர் தூரமா இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? ராத்திரியே வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? இந்த உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் they will start their prayer. அதை தான் நான் இங்கே செய்கிறேன். Don't just come and sit and pray. Let the lead of the fire fill your life. I am not here to transform your life. Hallelujah. நான் இங்கே உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் ஆண்டவர் என்னை கொண்டு வரல. ஹல்லேலூயா. தேவ அக்கினியானவர் உன்னை மாற்றுவார். சத்தியத்தை போதிப்பதற்கு, வெளிப்படுதலை கொடுப்பதற்கு தான் நாங்கள் நிற்கிறேன். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். ப்ரிப்பரேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. மணி 8:45. நடத்துகிறவரும் வந்து சேர மாட்டாரு. நடத்த போறவரும் எங்கன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஒரு நேரத்துக்குள்ளாக சொன்ன காரியத்தை உன்னால சரியா நடத்த முடியலனா, don't call yourself as a minister. You have lost your discipline. Very simple. Time management for a minister is very important. The one who are bearing the revival spirit will always follow timing of the Spirit of the Lord. Will be always be disciplined in the presence of God. Hallelujah.
தேவனுடைய எழுப்புதின் அக்கினியை சுமக்கிறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஒழுங்குபடுத்தினவனாய் வெளிப்படுவான். யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அவர் மேல வந்துருவார். அவர் உட்காந்து ஜெபம் பண்ணுவார். He will prepare for himself, for the place and for the people. It's not me, Lord, it's you. நான் அல்ல, நீர் காரியத்தை வாய்க்கு செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதுதாங்க முக்கியம். நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், ஜனங்கள் அவர்கள் எப்படி பார்ப்பார்களாம்? ஒரு தெய்வத்துக்கு சமம் பார்ப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? அவர்கிட்ட இது ஒன்று இருக்குது, அவர் ஜெபம் பண்ணாருங்க, என் குடும்பத்தில் இதை நினச்சி அதை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த செயல்பாடு அவர் செய்யல, கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன நினைக்கிற? கர்த்தர் செய்தார், ஆனால் கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். உண்மைதான். அல்லேலூயா. உன் நம்பிக்கை, உன்னை விசுவாசம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவர் மூலமாய் செய்தார். ஆனா உண்மையாய் சுமக்கிறவர் யார்? Who are the people who are really be a carrier of the Holy Spirit? If you are called a carrier of the Holy Spirit, a transporter of the Holy Fire, you are a disciplined man, because you have been prepared for that. நீ ஒழுங்குடைய மனுஷனா இருப்ப, அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். இந்த ஓசியா படிக்கிறப்ப சொல்றான், அவர் நம்மளை கிழிச்சார், அவரே நம்மளை குணமாக்குவார். He prepare you. 10 மணி ஆராதனை சொன்னாக்கா அவர் 10 வருவார், மெதுவாக சாவகாசமா வருவார். ஏன் நடக்க தெரியுமா? Trying to pull people's intention on them, and these people still blind. ஒரு ஆராதனை நடத்துகிறவர்கள் முன்னுக்கு வந்து ஆயத்தமா வந்து உட்காரல அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய ஆராதனை எப்படி நீங்க எண்றீங்க? ஒரு தேவனுடைய ஆராதனை செய்கிறோம், ஒரு தேவனுடைய எழுப்புதல் காரியம் நடக்குதுன்னா அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் தன்னை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குக்குள்ளாக மாற்றி முன்னுக்கு வந்து உட்கார வேண்டும். இன்னைக்கு எழுப்புதல் பேர்ல என்ன ஆகுது? சீக்கிரமா டிக்கெட்டை வாங்குங்க, டிக்கெட் முடிஞ்சு போயிடும். என்ன முடிஞ்சிடும்? முன்னுக்கு உட்காருங்க இந்த வேலை, பின்னால் உட்காருங்க அந்த வேலை, அங்க பின்னால் உட்காருங்க இந்த வேலை. நம்ம கேட்கலாம், அவங்க டிக்கெட்டை போடுறது எதுக்காக? இதெல்லாம் ரெடி பண்றாங்களே, இந்த காரியத்துக்கெல்லாம் செலவு பண்றாங்களே, அதுக்காக தான் அவங்க இதெல்லாம் வாங்குறாங்க. சரிங்க, நீங்க சொல்ற காரியம் சரியாவே இருக்கட்டுமே. உனக்கு எழுப்புதலே ஆண்டவர் பணத்தை வாங்கிட்டு தான் உன்னை நடத்த சொன்னாரா? Think about that. See, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார்னா அந்த எழுப்புதலை காரியத்தை செய்கிறார் சொன்னா அந்த எழுப்புதலுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ரெடி பண்ணுவார். prepare. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணாரா இஸ்ரவேல் ஜனங்களை போய் கூட்டிட்டு வர்றதுக்கு? சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டா செய்ய சொன்னாரு? He prepared Moses, right? God prepared him. Not 1 year, not 2 years. Remember that. He prepared him. After all the preparation, God gave instruction, go and bring the people from Egypt. இப்போ மோசே வந்து சொல்லியிருந்தா, ஓகே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போகிறேன், எல்லோரும் டிக்கெட்டை வாங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா, நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ண போகிறோம், ஓகே எல்லோரும் டிக்கெட் பற்றி சொல்லி கொண்டு வாங்கிக்கிங்க,
எவ்வளோ ஆண்டவன் அதுவும் செய்ய சொல்ல. பரலோகத்துக்குரியவனா நீ உன்னை ஆயத்தப்படுத்தி எது தெரியுமா? தேவனுடைய அக்கினியை சுமக்கிறவனாக இருக்கணும். தேவனுடைய அக்கினியை சுமக்கிறவன் யார் தெரியுமா? தேவனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறவனாக இருக்கணும். தேவனுக்காக ஆயத்தப்படுத்த எவன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவனாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணுகிறவன் எவன் தெரியுமா? தேவனை முழு இருதயத்தோட நேசிக்கிறவனாக இருக்கணும். தேவனை நேசிக்கிறவன் யார் தெரியுமா? தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர் பின்னால் வருகிறவனா இருக்கணும். இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? எழுப்புதல் பேரில் தூங்கிட்டு தான் இருக்கோம். In the name of revival, people are sleeping. Everyone want to give an account to the world, to give the world to see we have done a big revival. நாங்க ஒரு பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதலை நடத்துவது குறை சொல்லல, நடத்துகிற முறையை கண்டு நான் குறைய சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் விருப்பப்படுகிற எழுப்புதல் என்ன? மனுஷன் உருவாக்கின எழுப்புதல் என்ன? இந்த ஓசியா சொல்றாரு, கவலைப்படாத, God is preparing us. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்கள் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையே விட்டு போற லெவலுக்கு போயிருக்கிறாங்க சொன்னா எந்த அளவுக்கு இவர்கள் அடிக்கப்பட்டிருப்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போச்சுப்பா அப்படின்னு அந்த நிலைக்கு தள்ளப்படுறான்னு சொன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்திருப்பார்கள், எந்த அளவுக்கு நெருக்கத்தை அவர் பார்த்திருப்பார்கள். That's called a preparation. ஹல்லேலூயா. God prepare. அவர்கள் உழுவ போறார்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஓசியாவை அனுப்பி ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. யார் இந்த ஓசியா? ஆண்டவராக தேர்ந்தெடுத்த ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருந்து இப்ப ஓசியா பேசுகிறார். என் ஜனமே இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தர் தீமை செய்யல, கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். கர்த்தரோடு நீ இருப்பதற்கு இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கூட நீ நடப்பதற்கு கர்த்தர் இந்த காரியத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒருபோதும் கர்த்தர் உன்னை விடவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You don't carry a holy fire with casual living, brothers and sisters. It's demand things. Hallelujah. It's really demand. The fire that you are going to be carry demands something from you. நீங்கள் சுமக்கிறோம் நினைக்கிற அந்த எழுப்புதல் அக்கினி உங்களிடத்திலிருந்து சில நிபந்தனைகளை வைத்து காரியங்களை செய்வதற்கு காத்திருக்கிறது. முதலாவது சுத்தமான கை, clean hand. Hallelujah. Do you know what the meaning of the clean hand? பரிசுத்தமாய் இருக்கிற கரங்கள். கையினால் யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். உன் கரத்தினால் எந்த தீமையும் கெட்டதும் செய்யாதபடி இருந்திருக்கணும். Clean hand. ஹல்லேலூயா. இந்த கையில நீ என்னென்ன செய்வ, என்னென்ன தப்பான காரியம் செஞ்சிருப்ப, இந்த கை சுத்தமாகணும். அப்பதான் நீ பரலோகத்தின் அக்கினியை சுமக்கிறவனா மாற முடியும். God demands that. Not simply ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, நிரப்பிடுவாரு. இல்ல, நீங்க அப்படிதான் இருக்குது. நெருப்புறா 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 பொத்துரிக்கி வந்துடும். அது அடுத்த வாரம் திருப்பி அதுதான் பண்ணுவாரு, அதுக்கு அடுத்த வாரம் அதுதான் பண்ணுவாரு. வருஷம் பூரா அது அப்படிதான் பொத்து பொத்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அக்கினியை சுமக்கிறவருடைய ஒரு அடையாளம் வேதத்தில் பார்க்குறீங்களா? பேதுரு எழுப்புதல் அக்கினியை சுமத்தவர். அவர் நடந்து போறாரு. அவருடைய நிழலை பட்டு
மரித்து போய் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன், வியாதிஸ்தனாக இருக்கிற மனுஷன், எல்லாரும் அந்த நிழலை பட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். That's called the fire of the Holy Spirit. You don't need go and touch. Hallelujah. The fire itself will burn out everything. Hallelujah. You just walk through it. அதுக்குள்ளாய் நீ நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. Hallelujah. இரண்டாவது, இந்த அக்கினியை சுமக்கிறவர்கள் காரியம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும்னா சுத்த இருதயமும் சுத்த நோக்கமும் நமக்கு இருக்கணும். என்ன நோக்கம்? What is your motive? You must have a pure motive. When the revival Holy fire is fill you, you must have a pure motive. Today the pure motive has been changed. இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த அக்கினி உனக்கெல்லாம் வந்த உடனே 4 பேர் என்ன மெச்சுக்குவாங்க, 40 பேர் மெச்சுவாங்க. What is your pure motive? When I become a carrier of the Holy Spirit, Holy fire, நான் ஆண்டவரோட எழுப்புதல் அக்கினியை சுமக்கிறவனாக இருக்குமானால் என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குமா? அங்கே இருக்கிற ஒரு வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு காரணமாகத்தான் என் சிந்தைக்குள் இருக்க வேண்டும், என் இருதயத்திலும் இருக்க வேண்டும். I must think a transformation in the life of the people. That is my motive. Hallelujah. Don't pick a wrong motive. என் மேல் அக்கினி இருக்குது. The fire is on me right now. Oh, this doctor, if the fire touch this doctor will come to the church. If the doctor come to the church, this doctor can give more offering. That is not a pure motive. இன்னைக்கு அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய முதலைங்க, கம்பெனி முதலைங்க பார்த்துருக்கீங்களா? என் மேல் வைத்திருக்கிற அக்கினி, அவருக்கு மேல் நான் வைத்து செபிக்கும் போது, அவர் அதை உணரும் போது, அதை அவர் பார்க்கும் போது, அவர் என்ன செய்வாராம்? அவர் மாறி என்னோட சபைக்கு வந்துடுவார். அவர் என் சபைக்கு வந்துட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணிக்கையும் தசம பாதங்களும் சபையில் பெருக ஆரம்பிக்கும். பெருகினா யாருக்கு வந்தோம்? எனக்கு. That is not a pure motive. Hallelujah. ஒருத்தர், அதெல்லாம் நான் எப்போ சொல்லுவேன், take money from your ministry, then declare to God what is your ministry. பணம் என்ற காரியத்தை ஊழியத்திலேருந்து எடுத்து வெளியே போட்டுரு. அப்புறம் ஊழியம்னா என்னன்னு சொல்லு. ஊழியம் என்பது தேவனுடைய அக்கினியை சுமக்கிறவளாக முதல் இருக்கணும். ஹல்லேலூயா. 4வது, ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த அக்கினி கொடுப்பதுக்கு முன்ன நம்மளை யார் என்று அறிந்து கொள்வதற்கு மாற்றமல்லாமல் நாமளே நம்ம யார் என்று தெரிந்து கொள்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் முன்ன சொல்லுவேன், குரங்கு கையில் பூ மாலையை ஆண்டவர் ஏன் கொடுக்க மாட்டார்? மாலையை அது கையில் கொடுத்தா என்ன பண்ணோம்? அது பிச்சு போட்டுரும். மாலையோட அந்த பூவோட விலையோட மதிப்பு அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளும் அந்த எழுப்புதலுடைய அக்கினி உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதோட முக்கியத்துவம் என்னத்து அப்படின்னு என்று நீ அறிந்து கொண்டாதான் அதை சரியான முறையில் நீங்கள் கையாளுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துவார்? கொடுக்கிறது யாரோட அக்கினி? யாரோட அக்கினி? அவருடையது. அப்போ எப்படி அழகாக கொடுப்பார்? எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? யாரெல்லாம் கர்த்தரோட விஷயத்தை அலட்சியமாக இருக்கணும்னு நினைக்கிறார்களோ இது பார்க்க முடியாது. வருவீங்க போவீங்க பாடுவீங்க எல்லாம் செய்வீங்க. ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் ரைட்டாக ஒன்று இந்தா வந்திருக்கான் கொஞ்சம் கொடு, போ, ஊருக்கா மாதிரி கொஞ்சம் போ, அவ்வளோதான். அதை வாங்கிட்டு சந்தோஷப்பட்டு வாழ்க்கை போகிறா. ஆண்டவர் கொடுத்தார். எப்போதும் ஒன்று சொல்லுவேன், நீ 2 மாங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்குற, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தோட்டத்தை ரெடி பண்ணி உனக்கு தான்ப்பா
எப்போ வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கோ. ஊறுக்காய் செஞ்சு சாப்பிட போறியா? பண்ணி சாப்பிட்டுக்கோ. வியாபாரம் செய்ய போறியா? பண்ணிக்கோ. முதலாளியாக போறியா? ஆய்க்கோ. இந்த தோட்டமே உனக்கு சொந்தம். எத்தனை அடையாளத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நீ என்னமோ கடங்காரன் கேட்குற மாதிரி ஒரே ஒரு அடையாளத்துக்கு 2 மாங்காவை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறவனோட அடையாளம். ஆண்டவர் உன்னை கொடுக்கிறவனோட அடையாளத்துக்கு மாற்ற காத்திருக்கிறார். Preparation is very important. To carry the fire of the revival, you need a preparation in your life. எழுப்புதலோட அக்கினியை சுமக்கிறவனாக நீ இருக்கிறனானா ஆயத்தப்படுத்துகிற காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இறுதியாய் இந்த அக்கினி எங்க இருக்குமா? எங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை sacrifice பண்ணுவதற்கு, பலி கொடுப்பதற்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அக்கினி அடங்கி இருக்கும். If you are prepared and ready to sacrifice everything in your life, hallelujah, but also God will see the heart, the motive, then the fire will be rest upon you. Hallelujah. It's not just simply God fire will fill everyone. Be a transporter for God. ஆண்டவரை சுமக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல உங்களை யாவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். எழுப்புதல் பேரில் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றியிருந்தாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மாறணும். தேசம் மாறணும். சபைகள் சத்தியத்துக்கு முன்னுக்கு வரணும். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஊர்லேருந்து ஒரு பாஸ்டர் கூட்டிகிட்டு வந்தால் அவர் வல்லமையானவர். எங்கேருந்து? ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தால் அவர் வல்லமை உள்ள தேவன், வல்லமையாக அவரை கர்த்தர் நடத்துவார். நான் எப்போதும் ஒன்று கேட்குற ஒரு கேள்வி, கர்த்தர் அவரை வல்லமையாக நடத்திட்டோம், நல்லது தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வல்லமையாக அப்படி நடத்துகிற ஒரு மனுஷனை அவரோட இடத்துல ஏன் ஆண்டவர் பயன்படுத்தலை? வாட் இஸ் யுவர் மோட்டிவ் டு மலேசியா? அல்லேலூயா. வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? எதுக்கு வர? கிராமத்துக்கு போ. நான் முதல் ஊழியத்துக்கு போகும்போது நான் அந்த ஊழியத்தில் நான் கற்றுக்கிட்டது ஊரில் இந்த பாஸ்டர் மூலமாக இல்லாத மக்களுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ சத்தியத்தை அவர்களுக்கு போய் போதிக்க வேண்டும். அவர்கள் என்ன கொடுப்பார்கள் என்று எண்ணத்தோடு போய் நிற்கக்கூடாது. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அவர்களுக்கு கொடுத்துட்டு வர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தர் நடத்தின விதங்கள் அப்படி. நான் திரும்பவும் பயணம் செய்து மலேசியா தேசத்துக்கு வரும்போது அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தேன். போகும்போது சந்தோஷமா போனேன், வரும்போது அழுதுகிட்டே வரேன். ரயில் பயணம். நம்ம இங்கே ரிவைவல் பேரில் குண்டு சத்தியில் நமக்குள்ளே தான். அந்த ரிவைவல் யாருக்குள்ள? நமக்குள்ளே தான். ஏன்னா நம்ம தான் தூங்கிக்கிட்டே இருக்கிறோமே. நம்ம என்னைக்கு எந்திரிச்சிருக்கிறோம்? நம்ம தூக்கத்தை நம்ம இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் தூக்கத்திலேருந்து இன்னும் யாருமே எந்திரிக்கல. அதனால தான் நமக்கு ரிவைவல் ரொம்ப தேவையாக இருக்கு. கம் ஜாயின் us in revival. Please be a carrier of the revival fire, people. Bring the fire to the people out there. Hallelujah. எழுப்புதின் அக்கினியை சுமக்கிறவளாக இருந்து அந்த அக்கினியை கொண்டு போய் வெளியே இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதுக்கு ஆயத்தப்படுத்து. Hallelujah. பரலோகத்தின் அக்கினியும் மேலே இறங்கும் போது உள்ளுக்கு அப்படியே எரியும், வெளியே அப்படியே எரியும், தக 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 எரிய ஆரம்பிக்கும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை காப்பாற்ற நினைச்சா கூட முடியாது. ஏற்றமா கர்த்தர் உன்னை தனியாய் பிரித்து எடுக்கிறார். நீ அந்த இடத்துக்குரியவன் அல்ல. நீ போய் போய் நிற்ப. ஆண்டவர் சொல்ற, அது உன்னோட இடம் அல்ல. That is not your place. Don't get fit there anymore. வேற காரியத்துக்கு ஒன்று நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்.
சுமக்கிறவனா எழுந்துச்சு ஓடு. இனி நீ நடக்கிற இடமெல்லாம் உன் நிழலை பட்டு உன் மேல் போடப்பட்ட அக்கினி. நீ நடந்து மட்டும் போயா. பக்கத்தில் என்ன நடக்கணும் வேடிக்கை பார். அபிஷேகம் அவர்களை நிரப்ப ஆரம்பிக்கும் ஐயா. அல்லேலூயா. அது அவசியம். இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆண்டவருடைய விசுவாசமே இறங்கி போற அளவுக்கு போய் கூட ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பி பேசுகிறார் சொன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச பிள்ளை பிறகு ஆண்டவர் விட்டுருவாரா? விட மாட்டாருங்க. ஏன் ஆயிரம் என்னோட தங்கத்தை எப்படி கத்தரு சொல்றாரு, நான் விடுவேன். ஏன் பிள்ளைப்பா ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பிள்ளையை ஆயத்தப்படுத்தி விட்டுட்டு உனக்கு மனசு வரல வீட்டுக்கு வருதுக்கு. அங்கேயே உட்காந்து உன் பிள்ளை சாப்பிடுதா, உன் பிள்ளை படிக்குதா, உன் பிள்ளை என்ன பண்ணுது, அங்கேயே உட்காந்து ஜன்னலோரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குற ஒரு தாயின் தகப்பனா கர்த்தரும் அதே தான் செய்வார். தெரியும் உனக்கு வலிக்குதுன்னு, தெரியும் உனக்கு எரியுதுன்னு, தெரியும் நீ அழுகுறேன்னு, பக்கத்துல இருந்து இருந்துகிட்டே இருப்பார். விட்டுற மாட்டாரியா. ஏன்னா எழுப்புதின் அக்கினி ஒரு மனுஷன் மேலே போடும் போது அவன் என்னெல்லாம் கடந்து போவான் என்று என் கர்த்தர் முன்னறிந்திருக்கிறவர். பூமிக்கு வரும்போது மாயழை கோலம் எடுத்து மனிதனாய் வந்து வலியை அறிந்து, வேதனையை அறிந்து, கசுப்பு என்ன அறிந்து, தோல்வினா என்னன்னு அறிந்து, இந்த மனுஷர்கள் சேர்ந்து எல்லாம் குளிப்பறிக்கும் ஒரு காரியங்கள் அறிந்து எல்லாத்தையும் அனுபவித்து சிலுவையில் அணு அணுவாக ஒவ்வொரு சதையும் கிழித்து பிக்கப்படும் போது, முள்முடி தலையில சுமந்து குத்தி அங்கங்க கிழிச்சுக்கிட்டு வரும்போது அவமானப்படுத்த காரியம் எல்லாத்தையும் நன்றாய் அறிந்த ஒரு தேவன். நீ கடந்து போகும்போது கர்த்தருக்கு தெரியும் எந்த நிலையில நீ இருக்கிற என்று. ஆனா கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறார்? ஒரு அக்கினியாய் உன்னை மாற்றுவதற்கு. Hallelujah. It's not just like that you can change. God can do it, right? God can do it, but God don't want walk. நடக்க முடியல நட. என்னோட வாழ்க்கையில் நான் கத்திக்கிட்டு தான் நடக்க முடியல நட. எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு நில்லு, நட. பாதை இல்லை இருக்கு, நட. ஆண்டவரே கண்ணு கெட்டுற தூரம் பாதை இல்லை, நட. ஆண்டவரே கிட்ட வந்துட்டு வர சுவரா இருக்கு, நட. ஆண்டவரே இன்னும் எப்படி நடக்கிறது? எனக்கு முன்னுக்கு சுவரு எரிகோ மதில் எப்படி இடிந்து விழுந்ததோ தூள் தூளாய் அப்படியாக நீ நடக்க நடக்க நடக்க, நீ போக 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 என் மேல் இருக்கிற விசுவாசம் அந்த மலையை உடைத்தது போல உனக்கு முன்பதாக இருக்க அனைத்து காரியம் உனக்கு உடைக்கப்படும். தூள் தூளாய் போய் ஜனங்களுக்கு எப்படி கடலுக்கு நடுவில் பாதையை நான் உண்டாக்கினேனோ உனக்கும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ரிவைவல் பேரில் அழைப்பாளர்கள் நிறைய நடக்கும். எல்லாரும் ஜெயிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வண்டர்ஃபுல். இந்த ப்ரேயர் மீட்டிங் ஆஃப் ரிவைவல் எவ்ரிபடி வில் ப்ரே. ஹல்லேலூயா. எக்ஸலன்ட். we want that. நமக்கு அது வேணும். ஆமாவா? ரொம்ப அவசியம் இல்லை தானே? கேமராமேன் மட்டும் ஒன்றுமே ஆகாது. வளைச்சு வளைச்சு போய் படம் பிடிப்பார். சபையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. தேவ ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் கேமராமேனுக்கு என்ன ஆகாது? Cameraman don't have anything. எப்படியா தேவ பிரச்சனை ஒன்றை மட்டும் தொடல, மற்றவங்களாம் தொடுது? யாரெல்லாம் அழுந்து கொண்டிருக்கிறாங்களோ ஃபோக்கஸ் பண்ணி கலர்லாம் எடிட்டிங் பண்ணி என்ன செய்வாங்க? பச்சக்கன்னு ஒரு போட்டோம். முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, பச்சக்கன்னு ஒரு போட்டோம். எதெல்லாம் கீழே பொத்து பொத்து விழுதோ அதெல்லாம் ஒரு போட்டோம். இப்படி போட்டோவா எடுத்து எந்த ரிவைவல் நீ வெளிப்படுத்துற? இயேசு எல்லாருக்காக வந்தார். இயேசு எல்லாரும் நேசித்தார்.
இயேசு எல்லாரையும் விடுவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களானால் உன்னுடைய வாழ்க்கையும் அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சுகம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சம்பவிக்காத காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து வாய்க்க செய்ய ஆரம்பிப்பார். உன் எல்லைகளை கர்த்தர் விருதாக்குவார். உன் உயரங்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். என் கர்த்தராகி ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். சதா காலம் இருப்பேன்னு சொன்னார்னா உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னது உண்மையானால் அதை கர்த்தரின் வாழ்க்கையை இறுதி வரைக்கும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். Be a carrier of the revival fire. Hallelujah. எழுப்புதல் அக்கினியை சுமக்கிறவர்களாக ஆயத்தப்படுத்துவோமாக. நம்மளை ப்ரிப்பேரஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. குறைகள் இருக்குது, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சரி செய்யவும், என்னை நிரப்பவும், என்னை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் கண்டும் ஓசியா மூலமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி. ஆம், சில காலகட்டத்துக்கு எங்களை நிர்மூலமாக்கி எங்களை ஆண்டவரை ஒழுங்குக்குள்ளாய் நடத்துவதற்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறீர். ஆனால் நன்றி அப்பா. அதை தாங்கிக் கொள்வதற்கும் அதை சுமக்குவதற்கும் எங்களுக்கு பலத்தை தாரும். இதன் மூலமாய் எங்களை புதுப்பிக்கிற வாழ்க்கைக்கு கர்த்தர் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது, மறுபடியுமாய் தேவ ஜனங்கள் தேவனோடு நல் உறவோடு வாழ்வதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எங்களை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் எங்களை நடத்தி வருவ காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்தை கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.